ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, மார்ச் 7, 2024. நாம் பாபாவின் மகான் ஆத்மாக்களாவோம். நமக்கு பாபா அனைத்து குணங்களாலும் நிறைந்தவராக ஆவதற்கான லட்சியத்தினை வழங்கியிருக்கின்றார். நாம் குழுவில் இருக்கின்றோம். குழுவே நமது சக்தியாகும். பலருக்கு குழுவாக இருப்பதில் தொல்லைகள் ஏற்படுகின்றன. ஆனால் சில ஆத்மாக்கள் குழுக்களில் இருந்தாலும் டிஸ்டர்ப் ஆகாமல் இருப்பதற்கு கற்றுக்கொள்கிறார்கள். யார் அனைவரோடும் அட்ஜஸ்ட் செய்து கொள்வாரோ, அனைவரது சம்ஸ்காரங்களோடு தனது சம்ஸ்காரத்தை இணைத்து நடத்த கற்றுக்கொள்கிறாரோ, அவரே உண்மையில் உயர்ந்த ஞானி ஆத்மா ஆவார். யார் தன்னைத்தான் எந்த ஒரு குழுவிலும் செட் செய்து கொள்ள முடிவதில்லையோ, யார் மீண்டும் மீண்டும் டிஸ்டர்ப் ஆகிறார்களோ, பிறரது வார்த்தைகளால் தொந்தரவடைகிறார்கள், அவர்களுக்கு மிகுந்த ஃபீலிங் வந்து விடுகிறது. குழுவில் இருப்பதனால் சரியாக முயற்சி செய்யவில்லை என்று கூறுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களை உயர்ந்த ஞானி என்று கூற முடியாது. நாம் நமது சம்ஸ்காரங்களை மென்மையாக்குவோம். திடமான எண்ணம் வைப்போம். நான் அனைவரோடும் ஒன்றிணைந்து நடக்க வேண்டும். அனைவரது உயர்ந்த விருப்பங்களையும் பூர்த்தி செய்ய வேண்டும். பிறரது ஆசைகளை பூர்த்தி செய்வது என்றால் பிறருடைய தவறான ஆசைகளை பூர்த்தி செய்வது என்று ஒருபோதும் அர்த்தமாகாது. நாம் சகிப்புத்தன்மை நிறைந்தவராக இருப்போம். பிறரோடு இணைந்து நடப்போம். நான் எவ்வாறு விரும்புகிறேனோ அவ்வாறுதான் அனைவரும் நடக்க வேண்டும் என்று நாம் விரும்பக்கூடாது. மாறாக இந்த எண்ணம் வைப்போம். பிறர் எவ்வாறு விரும்புகிறார்களோ அவ்வாறு நான் நடந்து காட்டுகிறேன். பிறர் நம்மை மிகுந்த திறம் படைத்தவராக, பொறுப்பு நிறைந்தவராக பார்க்க விரும்புகிறார் என்றால், தகுதி வாய்ந்தவராக பார்க்க விரும்புகிறார் என்றால் அவ்வாறு நாம் ஆகி காட்டுவோம். நீங்கள் இருக்கக்கூடிய குழுவில் இருப்பவர்களுக்கு அகங்காரம் இருக்கிறது என்றால், நீங்கள் சிறியவராக இருந்தால் உங்களிடம் ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். உங்களது மகிழ்ச்சியை பறிப்பார்கள். ஆனால் இந்த சூழலிலும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நான் எனது மனநிலையினை ஒருபோதும் கெடுத்து கொள்ளக்கூடாது. இவர்கள் என்னை பற்றி பேசுகிறார்கள், பேசட்டும். பேசுவது அவர்களது வேலை. ஆனால் எனது காதுகளில் பகவானுடைய மகா வாக்கியங்கள் தான் ஒலிக்க வேண்டும். என் இனிமையான குழந்தாய், ஆடாது அசையாது உறுதியாக இருப்பாய் என்று பாபா கூறியிருக்கக்கூடிய மகா வாக்கியத்தை நினைவு செய்வோமானால், பிறருடைய எந்த விதமான நடவடிக்கைகளாலும் நாம் டிஸ்டர்ப் ஆக மாட்டோம். அப்போது நமது சக்திகள் மிகவும் அதிகரித்துவிடும். மேலும் பேசுபவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். நீங்கள் உங்களது லட்சியத்தை அடைந்து விடுவீர்கள். எனவே ஒவ்வொரு சூழலையும் நமது குறிக்கோளை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய சாதனமாக கருதுவோம். நாம் அட்ஜஸ்ட் ஆக வேண்டும். ஆனால் சேவையின் களத்தில் நாம் மற்றொரு கவனம் செலுத்த வேண்டிய விஷயம், நமது பொறுப்புகளை எவ்வாறு ஆற்ற வேண்டும் என்றால், அந்த பொறுப்பினை நமக்கு வழங்கியவர்கள் மகிழ்ச்சியடைய வேண்டும். நமக்கு பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு அவர்கள் எந்த விதமான கவலையிலோ சிந்தனையிலோ மூழ்கக்கூடாது. நான் இவர்களிடம் வேலை சொன்னேன், இவர்கள் செய்திருப்பார்களா மாட்டார்களா என்று அவர்கள் யோசிப்பதற்கு நாம் இடமளிக்கக்கூடாது. எந்த ஒரு குழுவிலும் அட்ஜஸ்ட் செய்து கொள்வதற்கு நமது சம்ஸ்காரங்கள் மற்றும் நமது உயர்ந்த புத்தியே ஆகும். பல இடங்களில் கூட இருப்பவர்கள் நம்மை சரியாக முயற்சி செய்ய விடுவதில்லை. பல பெரியவர்களுக்கு சிறியவர்கள் கூட நல்ல முயற்சியாளராக ஆக வேண்டும் என்பது பிடிப்பதே இல்லை. ஆனால் நாம் உள்ளுக்குள்ளேயே மிக நன்றாக முயற்சி செய்ய முடியும். உள்ளுக்குள்ளேயே அசரீரி ஆவதற்கான பயிற்சி, சுயமரியாதை பயிற்சி, யோகத்திலேயே நிலைத்திருந்து கர்மங்களை செய்வதற்கான பயிற்சி ஆகியவற்றை நாம் மேற்கொள்ள வேண்டும். எனவே கவனம் செலுத்துவோம். ஒருவர் எந்த அளவிற்கு உடல் உணர்விலிருந்து விலகுகிறாரோ அவர்கள் அந்த அளவிற்கு அனைவருக்கும் பிரியமானவராக ஆகிவிடுகிறார்.
இப்போது உடலிலிருந்து விலகிய நிலையை அனுபவம் செய்வதற்கு பிறரது கட்டளை நமக்கு தேவையில்லை. நமக்கு ஏற்கனவே பகவானுடைய கட்டளை கிடைத்திருக்கிறது. இதற்காக நாம் யாரிடமும் கேட்கவும் வேண்டாம். இதற்கான கால வரையறையும் கிடையாது. எனவே இன்று திடமான எண்ணம் வைப்போம். நான் யாரோடு வசிக்கிறேனோ அவர்களுக்கும் எனக்கும் இடையே எந்த மோதலும் ஏற்படக்கூடாது. நாங்கள் ஃபீலிங்கிலிருந்து விடுபட்டவராக இருக்க வேண்டும். நான் சகிப்புத்தன்மையின் சக்தியோடு நடந்து கொள்வேன். அனைவரோடும் இணைந்து நடப்பேன். உறுதுணை புரிவோம். மேலும் உதவியை பெற்றும் கொள்வோம். இவ்வாறு செய்வோமானால் குழுவானது நம்மை மகானாக ஆக்கிவிடும். அந்த குழுவானது சுயத்திற்குள் குணங்களை நிரப்பிவிடும். சிங்கம் போன்ற கம்பீரத்தன்மையோடு நாம் படித்து கொண்டே செல்வோம். எனவே இன்று முழு நாளும் அசரீரி ஆவதற்கான பயிற்சியை மேற்கொள்வோம். ஆத்மாவாகிய நான் புருவ மத்தியின் குடிலில் வீற்றிருக்கிறேன். நான் தவம் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன். இந்த குடிலுக்கு உள்ளே இருக்கிறேன். பின்னர் இந்த உடலிலிருந்து விடுபட்டு மேல் நோக்கி பறந்து செல்கிறேன். பரந்தாமத்தில் சிவதந்தைக்கு அருகாமையில் அமர்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய அமைதியையும் அனுபவம் செய்கிறேன். பின்னர் மீண்டும் எனது உடலிற்கு வந்து விடுகிறேன். எனவே நாம் அசரீரியாகி ஆத்ம உணர்வில் நிலைத்திருந்து பிறரையும் ஆத்மாக்களாக பார்ப்பதற்கான பயிற்சி இன்றைய நாளுடையதாகும். ஓம் சாந்தி.